ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸோட Q2 ரிசல்ட்ஸ், அதாவது ஜூலை டு செப்டம்பர் குவார்டர் பார்த்தீங்கன்னா 4250.77 crores வந்து நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24% டிக்ளைன் ஃப்ரம் இயர் ஆன் இயர் பேசிஸ். ஸோ லாஸ்ட் இயர் Q2 பார்த்தீங்கன்னா 5613.71 crores பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரும் இந்த இயரும் கம்பேர் பண்ணும்போது 24% டிக்ளைன் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 9724.98 crores. இது வந்து பார்த்தீங்கன்னா 20.7% இன்க்ரீஸ் ஆன் இயர் பேசிஸ். லாஸ்ட் இயர் Q2 பார்த்தீங்கன்னா 8053.88 crores வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்திருக்கு. பஜாஜ் ஃபைனான்ஸோட ப்ரீ ப்ரொவிஷனிங் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதை பார்த்தீங்கன்னா 21% இயர் ஆன் இயர் பேசிஸில் இந்த குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2ல பார்த்தீங்கன்னா 7921 crores பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 6550 crores வந்திருக்கு. ப்ரீ ப்ரொவிஷனிங் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், அதாவது PPOP அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஒரு மேஜர் இண்டிகேட்டர் மாதிரி. அது ஒரு ஹெல்த்தி PPOP இருந்ததுன்னா அந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளாக இயங்குதுன்னு அர்த்தம். ஸோ இது எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேட் டெட் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி வர ப்ராஃபிட் தாங்க PPOP. ஸோ அசெட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த குவார்ட்டர் வந்து 23% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது செப்டம்பர் 30, 2025 படி பார்க்கும்போது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,38,121 crores. லாஸ்ட் இயர் வந்து இதே Q2ல பார்த்தீங்கன்னா 2,75,043 crores வந்து இருந்திருக்கு.